இப்படி ஒரு ஆட்டிடியூட்ல வந்துட்டு ரேஷன் கடையில டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னும்போது, ஜனங்களுக்காக நீங்க கிரியேட் பண்ற எல்லா சர்வீசஸ்லயும் இப்படி ஒரு ஆட்டிடியூட்ல ஜனங்க டீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜனங்க எங்க போவாங்க? ரேஷன் கடையில வேலை செய்றவங்க 2 பேரும் அப்படி சொல்றாங்க. ரேஷன் வாங்க வந்தவங்க நீங்க 200 பேர் நிக்கிறீங்க. சார் 2 பேர் உள்ள இருக்கான். நீங்க 200 பேர் வெளிய இருக்கீங்க. நீங்க 200 பேர் அங்க என்ன போட்டிருக்கு? மாவட்ட கலெக்டர் புகார் அளிக்க, மாவட்ட துணை புகார் எல்லாமே போட்டிருக்கு. நீங்க 200 பேர் இருக்கீங்க. அந்த 2 பேர்ல டேய் வெண்ண, டேய் அறிவு கெட்டவனே! எங்க பொருள குடுக்க உனக்கு என்னடா? நில்லு நீ வேலையே செய்ய வேணாம் நிப்பாட்டு. வர சொல்லு கலெக்டர வர சொல்லு. நீங்க 80ஸ்ல நடக்கிற ரஜினிகாந்த் கத மாரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீ அதாவது செய்ய முடியாதா? ஒண்ணும் இல்ல. இப்ப எத்தனையோ பேர் வந்து இங்க இந்த பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடக்குதுன்னு வீடியோ போடுறாங்க. ஆனா, ஜனங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க பார்க்கக்கூடிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோல அது ஒரு வீடியோ. இப்ப அந்த வீடியோவ பார்த்துட்டு, இப்ப ஜனங்க அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல இந்த பிரச்சனை, அந்த ஊர்ல அந்த பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது, ப்பு அப்படின்னு தான் உட்காருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து, "ஏய் நான் இப்ப இந்த ஊருக்கு நான் பஸ் புடிச்சு போய் இங்க போராட்டம் பண்றேன். அந்த பிரச்சனைக்கு நான் அந்த ஊருக்கு பஸ் புடிச்சு போய் அங்க போராட்டம் பண்றேன்." முடியாது. வாங்குற மாசம் 10,000 15,000 சம்பளத்த வச்சு, அவன் எத்தன இடத்துக்கு போவான்? எத்தன இடத்துக்கு போராடுவான்? அவன் குடும்பத்துக்கு சோறு போடுவானா? இல்ல உட்காந்து பிரச்சனைய கூறு போடுவானா? சரி சார் என்ன செய்யலாம்? அதான் சொல்றேன். என்ன செய்யலாம்? இந்த மாற்றத்துக்கு என்ன செய்யலாம்? மக்களுக்கு இப்படி அரசியல்வாதிக பந்தாடுறத நம்ம வந்து எப்படி தடுக்கலாம்? என்ன செய்யலாம்? எனக்கு வந்து ஒண்ணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம தான் விழிப்புணர்வு நம்ம தான் நம்ம பொருள வந்து பத்திரப்படுத்திக்கணும். நம்ம தான் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். ஏமாறாம இருக்கிறதுக்கு என்னங்கிறத படிச்சுக்கணும். அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னுடைய கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஜனங்க வந்து இதுக்கு மொத்தமா ரெஸ்பான்சிபிளே இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஜனங்க மட்டுமே காரணம் இல்ல, அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரது. 2வது இப்போ நீங்க வந்து ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப ஏதாச்சும் ஒரு ஒரு டெரரிஸ்ட்